எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரு பகவானோட பயிற்சி பலனை நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் நடக்க போகுது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக இந்த குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது தான் கிரக பயிற்சியிலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட பயிற்சி, ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த குரு பகவானோட பயிற்சி. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சிட மாட்டார். சனி பயிற்சினாலே பலருக்கு பயம் இருக்கும். அதுமாரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதையும் பார்த்து பலரும் பயப்படுவாங்க. ஆனாலும் குரு பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு, பார்வையாலையும் நல்ல பலன் கொடுப்பாரு. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா? நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க நிறையா. சரி, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் ஏதாவது நல்லது நடக்குமா? குரோதி வருடத்தில், சோபக்கிருது வருடத்தில் இதுதான் நடந்துச்சு, குரோதி வருடத்துலையாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிற குரு பயிற்சி குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு நடக்குது. குரு பகவான் மேசராசிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போக போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு கன்னிராசியை 5ஆம் பார்வையாகவும், விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாகவும், மகர ராசியை 9ஆம் பார்வையாகவும் பார்க்க போகிறாரு. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பகவானோட பயிற்சியை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் தான். ஏன்னா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார். இதனால் அவரால் பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. காசு பணம் 10 ரூபா புழங்காமல் போயிடுச்சு. என்னதான் நாம் 10 ரூபா சம்பாதிச்சாலும் கூட அதில் 10 ரூபா மிச்சம் பண்ண முடியாமல் போச்சு. 100 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபாயும் செலவாயிடுது, 200 ரூபா சம்பாதிச்சா 200 ரூபாயும் செலவாகி போகுது, 1000 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபாயும் செலவாகி போகுது. திடீர்னு ஒரு 10 ரூபா கிடைக்குது, ஒரு எதிர்பாராத தொகை, அதை கொண்டு போய் 10 ரூபா நம்ம மிச்சம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எதிர்பாராத ஒரு செலவு அதுக்கு முன்னாடியே நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் 10 ரூபா மிச்சம் இல்லை. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டில் இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு வீட்டில் சனி பகவான் இருக்கார். இந்த வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது குரு பகவானும் நல்ல இடத்துக்கு மாறுறாரு அப்படிங்கிறது தான் அதி உச்ச பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆவது வீட்டிலேருந்து 9ஆவது வீட்டுக்கு மாறுறாரு. அதாவது நம்ம ஜோதிடத்தில் பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஓடுனவங்களுக்கு 9ல் குரு அப்படின்னு. அப்போ 9ல் குரு இருந்தால் ஓடுனவங்க கூட உச்சத்தை தொட்டுருவான். அதாவது கடன் வாங்கிட்டு ஒருத்தன் ஊரை விட்டு ஓடி இருப்பான், பார்த்துருப்பீங்க. கடனை அடைக்க முடியாமல் ஊரை விட்டே தலைமறைவாயிருப்பான். அவனுக்கெல்லாம் 9ல் குரு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சாதித்து திரும்ப அதே ஊரில் ஒரு மண்ணை வாங்கி கட்டடம் கட்டி பெரிய மாளிகை கட்டி வாழக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி சுயஜாதகத்திலேயே 9ல் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யோகா அமைப்பு தான். அதே மாதிரி இப்போ உங்களோட ராசிக்கு 9ஆவது இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. வந்ததோடு மட்டும் இல்லை, அவரோட அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கே கிடைக்குது. ராசியை குரு பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆவது வீட்டை பார்க்குறாரு, 5ஆவது வீட்டை பார்க்குறாரு. இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜயோக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு குரு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் வாகன யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கால்நடையாகவே போயிட்டு இருந்தோம், ஒரு சைக்கிள் வாங்கலாம், சைக்கிள் வாங்குறவங்க மோட்டர் பைக் வாங்கலாம், மோட்டர் பைக்கில் போனவங்க கார் வாங்கலாம். வாகன யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி வாகனத்தை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறீங்க பாருங்கள். ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், இல்லைன்னா ஒரு ஆட்டோமொபைல் ஏஜென்சி வச்சுருக்கேன், மெக்கானிக்காக இருக்கேன், லாரி வச்சுருக்கேன், லாரி ஓட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது வாகனத்தை மூலதனமாக நம்பி தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு யோக அமைப்பு. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 8ல் குரு இருக்கும்போது தொழில் சார்ந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. மே மாதம் வரைக்கும் அது அப்படியே லேசாக இருக்க தான் செய்யும். இப்போ மே மாதம் குரு பெயர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. திடீர்னு நம்ம தொழில் ரெக்க முளைச்ச மாதிரி பறக்கும். பரவாயில்ல, இழுத்து மூடலான்னு நினச்சேன், வேறு பொழப்பு பார்க்கலான்னு நினச்சேன், இப்போ கொஞ்சம் நல்லா தான் போகுது, அப்போ இதையே செய்வோம் அப்படின்னு தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கும்போது அது உங்களை ஒரு பெரிய வசதிக்காரராக மாற்றி காட்டும். அப்போ
இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிற மே மாதத்திலிருந்து 2025க்குள்ள பெரிய அளவில் காசு பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், கார் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாத்தையுமே குரு பகவான் கொடுப்பாரு. அதுமாரி குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு தோஷம் இருக்குன்னு தட்டிக்கிட்டே போகிறவங்களுக்கு, இல்லை 35 வயசாகி போச்சு, நல்ல வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நல்ல வேலை கிடச்சிருச்சு, பொண்ணு அமையல, நல்ல வேலை கிடச்சிருச்சு, மாப்பிள்ளை அமையல, இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதால இதுக்கு மேலே திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமணம் நல்லபடியாக நடக்கும். அதனால எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் அஷ்டம குருவோட ஆதிக்கம் இருந்ததால் எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வரைக்கு பல தடவை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. 20 இடத்துல பொண்ணு பார்த்தேன், 15 இடத்துல போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தோம், எதுவுமே அமையல அப்படின்னு உட்காந்துருந்து இதுக்கு மேலே கல்யாணமே வேணாண்டா போடா அப்படின்னு வெறுத்து போனவங்களுக்கு கூட நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஏன்டா இங்கே பக்கத்தில் இருக்கிற வரனா நமக்கு அமையுது, நம்ம இத்தனை வருஷமாக தேடிட்டு அலைஞ்சோமே அப்படின்னு. அந்த மாதிரி திருமண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டில் இருக்கார். 6 ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி இருக்கார். இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கடன், நோய், பகை, எதிரி எல்லாத்தையுமே பந்தாடிட்டு போயிடலாம். கடன் இருக்காது, அடைச்சிடலாம். நோய் நொடி எதுவும் இல்லை, சரியாயிடும். எதிராளிகள் பந்தாடி தூக்கி ஓரம் போட்டாச்சு. அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கோம், ஒரு வரன் அமைஞ்சா போதும் அப்படிங்கிற இடத்துல இருந்திருப்பீங்க. ஆனால் அது அமையல. என்னதான் சனி 6ல் இருந்து நமக்கு சகல விதமான சௌபாக்கியங்களையும் கொடுத்திருந்தாலும் வரன் அமையாமல் தடுக்கிறது 7ல் இருக்கிற ராகு. மனைவியை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு உட்காந்துட்டு தடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ குரு பார்வை ராசிக்கு வந்துருச்சு, ராகு தூக்கி அப்படி ஓரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமணத்துக்கான வரன் பார்க்க தொடங்கலாம். ராசியிலேயே இருக்கிற கேதுவும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். அப்போ கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது நமக்கு கடந்த சமீபத்திலே கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். திருமணமே ஆகலை போ அப்படின்னு காய் வெட்டி கட்டிட்டு கோயில் கோயிலாக சுற்ற வேண்டிய ஒரு யோகா அமைப்பு இருந்திருக்கும். இல்லைன்னா கோயில் கோயிலாக போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ நல்ல வரன் அப்படிங்கிறது அமையுங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி 9ல் குரு இருக்கும்போது வேலை இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலையை கொடுத்துருவார். ஏதோ ஒரு வேலை, 10 ரூபா சம்பாதிக்கிறோம், கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியலல்ல. எங்கே போனாலும் என்ன வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறோமோ இல்லையா, கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாராச்சும் ஒரு வேலைக்கு போயிடணுண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா. அப்போ ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது அமையும். அதுமாதிரி தொழில், சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாமல் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ தொழில் வச்சுருக்கேன், கடை விரிச்சேன், கொல்வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். தொழிலில் 10 ரூபா கிடைக்குதாடா, இதில் என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு தான் ஏளனம் பேசுவாங்க. அப்படி இருந்த நிலை மாறி உங்கள் தொழிலும் இப்போ நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத நோக்கி போக போகுது. அதோட குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கே இருக்குது. ராசிக்கு குரு பகவானோட பார்வை வரும்போது சகல விதமான தோஷங்களும் அடிபட்டு போகுது. எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே கேது இருக்காரு, கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்படிங்கிறதால ஒரு ஞானக்காரகன் கேதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பாரு குரு பார்வைப்பட்டு புனிதப்படுறதால. அப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இதுக்கு முடிவு இப்படி தான் எடுக்கணும், இதுக்கு தீர்வு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களோட சிந்தனை அப்படிங்கிறது பளிச்சுன்னு இருக்கும். 4 பேருக்கு ஒரு பிரச்சனைனா நாம் போய் யோசனை சொன்னோம்னா அது அப்படியே இருக்கும். அதுமாரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் முக்கியமான பிரச்சனை ஒன்று நடக்கும். எல்லாரும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, என்னடா பண்ணுறதுன்னு. நம்ம போய் சர்வசாதாரணமாக அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு வருவோம். மேல்மட்ட அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு ஒரு நிதி சன்மானம் கிடைக்கிற வாய்ப்பு கூட இருக்குது. அதேமாரி ராசிக்கு 3ஆவது வீட்டில் குரு பார்வை கிடைக்குது. அப்படிங்கும்போது தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. கடந்த கால தோல்விகள், அவமானங்களால் நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே நான் திருப்பி வாங்குண்டா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான இடம். சகோதரர்களோட ஆதரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதோட 5ஆவது வீட்லேயும் குரு பார்வை படியுது. அப்படிங்கும்போது திருமணமாகி புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைக்கும். பல இடங்களில் போய் ஒரு விருந்து விசேஷ நிகழ்ச்சி போனோம்னா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு ஒன்றும் இல்லையா, 3 வருஷம் ஆச்சு ஒன்றும் இல்லையான்னு கேட்டு கேள்வியாலேயே கொண்டிருப்பாங்க. குறிப்பாக கன்னிராசி பெண்கள் படாத அவமானம் அப்படிங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எத்தனையோ மருத்துவமனைக்கு போய், கோயிலுக்கு போய் சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு அமையாத குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதுமாரி பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு நேரம். பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கும். சொத்தில் ஏதாவது கேஸு கோர்ட்டுன்னு இருந்ததுன்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி சொத்து உங்கள் கைக்கு வரும். இப்படி சகல நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி உங்களுக்கு வந்திருக்கு. இந்த குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.